கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சேர்ந்து பாடுவோமா? ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. நல்லா சொல்லுங்க. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி. கரங்கள் தட்ட நல்லா தட்டணும். அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. ஓ எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து பாஸ்டர் ரோஜர் அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள். நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை இந்த விசேஷித்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோபு 33 அதிகாரம் 26 வசனம். யோபு 33:26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோபுனுடைய நண்பன் இதை குறித்து சொல்கிறதாவது, அவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, யோபு விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் என்ன செய்கிறாரா? அதிலே பிரியப்படுகிறார். ஆமென். நாம் உண்மையாய் ஜெபிக்கும் போது, தேவனிடத்துல உண்மையாய் தேவனை நோக்கி பார்க்கும்போது, தேவன் நம்முடைய துதிகளிலே நம்முடைய ஜெபத்திலே அவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நீங்க உண்மையாய் தேவனை நோக்கி பார்க்கிறதை தேவன் அதிலே மகிழ்ச்சி அடைகிறார், அதிலே பூரிப்படைகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி நாம் தொடர்ந்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லைங்கிற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எல்லோரும் கரங்களை தட்டி, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, மனிதனால் கூடாதது நம் தேவனால் கூடும். விசுவாசமாய் பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சொல்லுமாம். சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே,
சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. விசுவாசமாய் பாடுவோம். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா நோய்களுக்கும் அது முற்றுப்புள்ளி வைக்கிறார். சேர்ந்து பாடுவோம். உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உப்பேரா கை நீட்டினான் நோய்கள் மறையுதையா. உப்பேரால் கை நீட்டினான் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம் நாமம் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மனிதனால் கூடாதது காரியம் தேவனால் கூடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தவர்களை வெறுப்பதில்லைங்கிற பாடலை நாம் பாடுவோம். சேர்ந்து கரங்களை தட்டி தேவனை நம்பின ஜனமாய் நாம் பாடுவோம், அவரை துதிப்போம். நம்மளை மறந்து போகிற தெய்வம் அல்ல, நம்மளை ஒவ்வொரு மணி நேரத்திலும் நம்மளை நினைவுள்ளவராய் நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை,
கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. தேவனை உயர்த்தி இயேசு மகாராஜா. எல்லா கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், அந்த இயேசுவே ஆண்டவர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அவர் உடைந்த பாத்திரத்தை, உடைந்து போன நம்மளை அவர் ஒருபோதும் புறம்பை தள்ளுகிறவர் அல்ல. ஓ தாய் நம்மை மறந்தாலும், தந்தை நம்மை வெறுத்தாலும் அவர் ஒருபோதும் நம்மளை வெறுக்கிறவர் அல்ல. யாவரும் கரங்களை தட்டி, பின்பாக அமர்ந்திருக்கிற யாவரும் கரங்களை தட்டி பாடுவோம். தேவன் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை வழி நடத்துகிறார். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு மகாராஜா எங்கள். ஓ தேவனை நடத்துகிறார், தேவனுடைய ஆதரவாய் இருக்கிறார். இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. விசுவாசத்தோடு பாடுவோம். என்னுடைய பலன் தேவன், நான் நம்புகிறது தேவன். ஓ என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை நான் கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டுகிறேன். அது ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஓ காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் அது ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீர். உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோர் உம்மை தேடி வந்தோரை, தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்த நம்பினோரை நீ மறப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களை நீர் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாய்களை திறந்து துதிக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். அவர் இந்த நேரத்திலும் நம்முடைய சபையிலே அவர் மெய்யாகவே, அவர் உங்களிடத்திலே அவர் மெய்யாகவே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஓ வானதூத சேனைகள் அவரை ஓய்வின்றி அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பாடினாலும் அவர் தேவன் நம்முடைய துதிகளிலே, ஓ இந்த மாலை நேரத்தில் நம்முடைய துதிகளிலே, உங்களுடைய துதிகளிலே அவர் வாசம் செய்கிறார். அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் உங்களுடைய சூழ்நிலை அவர் நன்றாய் அறிந்த தெய்வம். உங்க சூழ்நிலை நிமித்தமாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் அதிலே பிரியப்படுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். You're the master of all creation, protector, preserver, almighty. Our hearts are filled with praises for you. We bow down, worship, adore you. You're the master of all creation, protector, preserver, almighty. Our hearts are filled with praises for you. We worship, adore you. Ha 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 ha. Hallelujah. Ha 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 ha. Hallelujah. Ha 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 ha. Hallelujah. Ha ha ha. Ha 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 ha. Hallelujah. Ha 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 ha. Hallelujah. Ha 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 ha. Hallelujah. Amen. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. சேர்ந்து ஒரு மனமாய் தேவனை உயர்த்துவோமா? ஆராதனை உமக்கு. கண்களை மூடி தேவனை பார்த்து சொல்லுமா? சிங்காசனத்தின் மேல் அவர் பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அவரே துதிகன மகிமைக்கு பாத்திரர். அவரே எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகு ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்ல
நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லியும் பாடுவேன். நாதன் இயேசு நாமத்தை எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசு நாமத்தை நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை உயர்த்துவோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம். என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை பாடுவோம். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே நல்லவரே நன்மையில் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசு நாமத்தை நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசு நன்றியால் நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசு போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவே. எல்லாரும் சொல்லுமா? சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டே. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டே. அவர் தாசருக்கு இனியவர் உலகத்தில். அவர் தாசருக்கு இனியவர் என்னை எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகள் காயும் என்றும் தாங்கும் தாங்குயமே நாமமே. அடங்காத கிருபைகள் காயும் என்றும் தாங்கும் தாங்குயமே நாமமே. துதி செய்வாய். எல்லாரும் சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே நன்மை. ஒரு நன்மை இந்த கூட்டத்தில் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். ஒரு அதிசயங்களை அவர் செய்வார். ஓ நல்லவரே நல்லவரே எதிர்பார்ப்போடு ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். வரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே சொல்லி பாடுவேன். கைத்தட்டி பாடுவோம். நாமத்தை நன்றி சொல்லி ஆண்டவரே பாடுகிற ஒவ்வொரு இருதயங்களும் நிரப்பப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை பாடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசு போற்றிடுவேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. ஆமென். இந்த தெய்வீக சங்கீத ஆராதனை அபிஷேக அற்புத கூட்டம். ஆமென். அபிஷேகம் அற்புதம் தெய்வீக சங்கீத ஆராதனை. நீங்க நல்லா ஆராதிங்க. பாஸ்டர் சொல்லும்போது அப்படியே நீங்கள் சேர்ந்து கற்றுக்கிட்டு அப்படியே நீங்கள் ஆராதனை செய்யுங்க. தெய்வ சமூகத்தையும் தெய்வ பிரசன்னத்தையும் நீங்கள் உணர்ந்துட்டா போதும், எல்லாம் நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நடக்காதது நடக்கும், இயங்காதது இயங்கும். ஆமென். உங்களுக்கு வர தடைப்பட்டதெல்லாம் வரும், நன்மை உண்டாகும், தீமை வராது. அல்லேலூயா. தீமை செய்கிறவன் பிசாசு, நன்மை செய்கிறவர் இயேசு. அல்லேலூயா. ஆமென். அதனால நீங்க நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும். வசனத்தை கவனமா நீங்க கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழும்பி நின்று 3 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போமா? தயவு செய்து எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பக்கத்தில் உங்களுடைய கைகளை கொறுத்துக்கிடுங்க. நீங்க இந்த முன்பக்கம் இந்த
இரும்பு தூண் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன போஸ்ட், அதுக்கு அங்கிட்டு இல்லாமல் எல்லாத்தையும் இங்கே சேர் கேப் இல்லாமல் பாஸ்டர் யோகா அவர்கள், பாஸ்டர் அம்மா நிரஞ்சனா அவர்கள், வாலண்டியர்ஸ் இதை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்கள் தயவு செய்து கொஞ்சம் முன்னால் வந்துருங்க. ஆமாம். அல்லேலூயா. 5 அப்ப 2 மீனை ஆசீர்வதிச்ச பொழுது ஆண்டவர் 50 பேரை வரிசையாக அமர வைத்தார். ஆமென். அந்த சாலமோன் ராஜாவுடைய நாட்களில் பார்க்கும் பொழுது அவருடைய வரிசை என்று சொல்கிறார். ஆமென். எல்லாம் ஒழுங்கும் கரவுமாய் இருக்க வேண்டும். நீங்க சேர்ந்து இணைந்து இருந்தீங்கன்னா பாடி ஆராதிப்பதற்கு, நடத்துறதுக்கு, உங்க முகத்தை பார்த்து நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பின்ன இருக்கிற ஊழியக்காரர்கள், மூத்த விசுவாசிகள்லாம் கவனித்து, ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், யூத் எல்லாருமே ஒரு சேர் கேப் இல்லாமல், இடைவெளி இல்லாமல் நீங்கள் அமர சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. முதலாவதாக எதுக்கு ஜெபிக்க போகிறோம் என்றால், டெல்டா மாவட்ட தஞ்சாவூர் பகுதியில் கிட்டத்தட்ட 6-7 மாவட்டங்களுடைய விவசாயங்கள் இருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறைகள் இருக்கிறது. காவிரி நீர் வந்தால் தான் இந்த நெல் விளையும். நெல் களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் இந்த விளைச்சல் உண்டாகும். விவசாயிகள் பலவித நிலைமைகளில் சிரமப்படுகிறார்கள். மழை அதிகமாக பெய்தால் அங்கே பெங்களூர், கர்நாடகா மாநிலத்தில் தண்ணீர் அங்கே தன்னை போல மலையிலிருந்து கீழே வந்துடும். ஆனால் மழை இல்லைன்னா அவங்க தண்ணீர் திறந்து விடுகிறது இல்லை. அதுக்கு இது காலகாலமாக பல ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் இந்த விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கர்த்தர் கொடுக்கும்படியாக எல்லாரும் வலது கரத்தை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விவசாயிகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த விவசாயங்கள் ஆண்டவரே விளைச்சல் அடைய கர்த்தாவே அப்பா, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விதைக்கிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறதே. கர்த்தராகிய தெய்வமே, எல்லா விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். காவிரி நீர் வரும்படியாக ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏற்ற காலத்தில் மழை பெய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தண்ணீர் டேம்களெல்லாம் நிரம்பும்படி ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதும் ஆண்டவரே எந்த விவசாயங்களுக்கு தண்ணீர் தேவையோ கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அளவுக்கு மிஞ்சி தண்ணீர் வந்து பயிரை அழிக்காதபடி தேவரீர் பாதுகாக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். பூச்சிகள் அரிக்காதபடி தேவன் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். மழை இல்லாமல் வறண்டு போகாதபடி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். விவசாயிகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எங்களுடைய டெல்டா மாவட்ட பகுதிகளை ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களில் உள்ள விவசாயங்களை, எல்லா விளைச்சல்கள் விளைகிற பயிர்களை, காய்கறிகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். எல்லா விவசாயிகளையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், ஜெபத்தை கேட்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கல்வி, எஜுகேஷனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்க, தமிழ் மீடியம் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரை இருக்குது. அது மாத்திரமல்ல, கல்லூரிகள் இருக்கிறது, ஆர்ட்ஸ் காலேஜ், பலவிதமான காலேஜுகள் இருக்கிறது. லா காலேஜ் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியரிங் காலேஜே நம்முடைய தமிழ்நாட்டில் 450 காலேஜ் இருக்குது. மெடிக்கல் காலேஜ் எல்லா மாவட்டங்களையும் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேளாண்மை கல்லூரி, இப்படியாக பல கல்லூரிகள் இயங்கி கொண்டு இருக்கிறது. இதில் நம்ம சர்ச்சிலையும் நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறதுல உங்கள் பிள்ளைகளும் படிப்பாங்க. முதல்ல வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள், இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் கல்லூரி படித்தாலும் சின்ன கிளாஸ் படித்தாலும் அவங்கள ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை வைத்து ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற யார் யார் பிள்ளைகள்லாம் படிக்கிறார்களோ, அது கர்த்தாவே ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும், அப்பா குறைந்த அளவில் படிக்கிறதா இருந்தாலும், தேவரீர் இந்த படிப்பை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகள் நன்றாக படித்து ஆண்டவரே நல்ல ஹையர் பொசிஷன்ல நல்ல பதவிகள் அமரத்தக்க, நல்ல சம்பாதிக்கத்தக்க, வீட்டுக்கும் நாட்டுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்க எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. கிறிஸ்தவ பிள்ளைகளை மாற்றுவீராக.
ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுகிறோம். அப்படி தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மற்றும் மற்ற பிள்ளைகளா இருக்கலாம், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா இருந்தாலும் அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிப்பாராக. கர்த்தர் அவர்களை நல்ல படிப்பு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஊராம் பிள்ளையை ஊற்றி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளருன்னு சொன்ன மாதிரி அடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கிராமங்கள்லையும் பட்டணங்கள்லையும் கஷ்டப்பட்டவர்கள் கடன் வாங்கி படிக்க வைக்கிறார்கள். ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே பணம் மிகுதியாக இருந்து படிக்க வைக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும், பாடங்களை படித்து நல்ல மார்க்குகள் வாங்க வேண்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களை ஆசீர்வதித்தருளுங்க, ஆசீர்வதித்தருளும் அப்பா. கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை ஆசீர்வதித்தருளும் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜார்க்கண்ட்ல ஒரு ஆசிரியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆனா எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அந்த வாத்தியாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, நீங்க எங்க ஸ்கூல்லேயே வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் அது முடியாதுன்னுட்டுது. இந்த 300 பிள்ளைகளும் டிசி வாங்கிட்டு அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். போய் அவங்களுக்கு மனதார நல்லா படிக்கணும்னு சொல்லி எல்லா பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட ஆசிரியர்களை கவனம் செலுத்தி படிக்க வைக்கிற ஆசிரியர்களை தேசத்தில் எழுப்பும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகள்லாம் பார்ப்பீங்கன்னா அன்னைக்கு செல்போன் இருந்தால் தான் அந்த பிள்ளைகள் சாப்பிடுது. செல்போன் இருக்கணும், டிவி பார்க்கணும், தங்கள் நேரத்தை அதில் போக்கடிக்கிறாங்க. ஆனால் பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாருமே பார்க்கலாம், பார்க்கக்கூடியதை பார்க்கலாம். செல்போன் இருக்கிறது பாவம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தணும். நீ படிப்பில் கவனம் செலுத்தாம இதையே பார்த்துக்கிட்டு இருந்து மார்க்குகளில் அங்கே மார்க்கு வாங்காம தவறி போய் விடக்கூடாது. அதனால தேசத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் படிப்பில் கவனம் செலுத்துகிற ஒரு நல்ல ஆவியை கர்த்தர் கொடுக்கும்படியாக அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல்லையே பலவிதமான சேட்டைகளை பண்றது, துன்மார்க்கமான ஜீவியம் பண்றது, அப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ள பிள்ளைகள் போகாமல் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடித்து சண்டை போடுறது, பகையை இழுக்கிறது, இப்படிப்பட்ட நிலைகள்லாம் வராதபடி கர்த்தர் காக்க வேண்டும். லவ் மேட்டரில் மாட்டி சிக்கி படிப்பை இழந்துறது, இதெல்லாம் இல்லாதபடிக்கு தேவர் பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் கல்லூரிக்கு போனா படிக்கணும். படிக்கத்தான் அனுப்புறாங்க பெற்றோர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை கற்றுக்கிட்டு வர்றதுக்கு அல்ல, லவ் பண்ணிட்டு வர்றதுக்கு அல்ல. இயேசுவின் நாமத்துல நல்ல நிலைகள்ல ஒழுக்கமா பிள்ளைகள் வளரணும். தேசத்துல அந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்படியாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. காவல்துறை 41 செக்ஷன் இருக்கு பாருங்க. கிரைம் போலீஸ், எல்என்டோ போலீஸ், அது மாத்திரமல்ல பிங்கர் பிரிண்ட், எஸ்ஐடி, சிபிசிஐடி, சிபிஐ, இப்படி பல எக்கனாமிக், இப்படி 41 பிரிவு இருக்கு. டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், சிஆர்பி சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ், இப்படிலாம் பல பிரிவுகளில் போலீஸ் 41 துறைகளில் செயல்படுது. ஆனால் செயல்பட்டாலும் அவங்களுடைய வேலை ஒரு கடினமான வேலை. ஏன்னா சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது, சரியான நேரத்துக்கு ரெஸ்ட் கிடைக்காது. அதனால் அவர்கள் தூக்கம் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி எத்தனையோ போலீஸ்காரர்கள் சூசைட் பண்ணுறாங்க டியூட்டியிலேயே. கர்த்தர் பாதுகாக்கும்படி வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காவல்துறையில் பணிபுரிகிற எல்லா ஆண்டவரே அலுவலக அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ரயில்வே போலீஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை அந்த போலீஸ்காரருடைய குடும்பங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பாளையங்கோட்டையில் உள்ள எல்லா ஆண்டவர் இந்த சிட்டி லிமிட்ல இருக்கிற ஆண்டவரை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்காக,
ஐசன் கமிஷனர் மற்றும் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே பட்டாலியன் பிரிவு எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லா காவல்துறையில பணிபுரிகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அவர்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல முறையில் விசாரித்து எல்லாரையும் நடத்தும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, மக்கள் காவல்துறை கொண்டு பயப்படாதபடி அவர்கள் நடந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தனை கொலை செய்கிறான். கொலை செய்கிறோன்னு போலீஸ் என்கவுண்டரில் பண்ணுறாங்க. கொலை செய்கிறது தான் முடிவுன்னு கிடையாது. டிபார்ட்மெண்ட் அவனுக்கு இவங்க தண்டனை கொடுக்கறதுக்கு அது அல்ல. ஆண்டவர் தான் எல்லாரையும் வழி நடத்தணும். கர்த்தர் ஜெயிலில் இருக்கிற எத்தனையோ கைதிகள் இருக்கிறாங்க, தண்டனை கைதிகள். நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் எல்லா இதுலேயும் இருக்கிறாங்க இந்தியா முழுசும். அவங்களெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கும்படி, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படி, கிறிஸ்துவை அறியும்படியாக பக்கத்தில் உங்களை கைகோர்த்து ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவை அறியும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ். நான் சொல்லுங்க. விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம், காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இவங்களுக்கு நன்மை செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்பீராக, பதில் தருவீராக. நீர் பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்க ஜெபம் வேலை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நான் செய்த ஜெபம் கர்த்தர் செவிகள் இல்ல கேட்டிருக்கிறது. என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்வார். பிசாசு கிரியை செய்ய முடியாது. அவனை இயேசுவின் நாமத்துல கட்டி போடுகிறோம். அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கல்வாரி சிலுவையிலே பிசாசை இயேசு தோற்கடித்தார். இயேசு வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சரணத்தை மட்டும் பாடி பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அமர்ந்து கொள்றீங்களா? அமர்ந்து கொள்ளலாம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம். எல்லாம் கை தட்டுங்க, பாடுங்க. ஆனந்தம் சொல்ல கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். ஆண்கள் சத்தமா கை தட்டுங்க. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடி. பரிசுத்தவே பரிசுத்த 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 எனதூத பாடிடும் தொனி கேக்குதே. பரிசுத்தர் 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 எனதூத பாடிடும் தொனி கேக்குதே. பரிசுத்தர் சொல்லுங்க எல்லாரும். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் ஓ ரமகபப பரிசுத்தர் ஓ பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போகிறோம். ஆஹாஹா ஹல்லேலூயா ஆஹாஹா ஹல்லேலூயா ஆஹாஹா ஹல்லேலூயா ஆஹாஹா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே. இசைக்கருவி வாசிக்காம சொல்லுவோமா? பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு தான் போக போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன். இந்த கூட்டம் 9 மணிக்கு முடிவடையும். இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க புதிதாய் வந்திருக்கிறவர்கள் போகும் பொழுது உங்க முகவரியை கொடுத்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜெபக்குறிப்பு முகவரியை கொடுத்து செல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் பொறுப்பாய் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு வந்திருக்கிற எங்களுடைய விசுவாசிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஒன்றுமில்லாதிருந்தும் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஆமென். சரி, அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சில் உள்ள கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கடைசியில் சொல்றேன். முடிந்த உடனே ஒரு ஆகாரம் ஆயத்தம் பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாரும் ஒருவர் தவறாம ஆலயத்தின் ஆகாரத்தை புசித்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பாஸ்டர் செய்தி கொடுக்க போகிறாங்க. அவங்க செய்தி கொடுத்து முடித்த பின்பு ஒரு காணிக்கை எடுப்போம். கொண்டு வந்திருந்தால் செலுத்தலாம், கட்டாயம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த இரும்பு போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கிற ஆண்கள்லாம் கொஞ்சம் முன்னால் வாங்க. பெண்கள் இங்கே இருக்க இடம்னா அந்த சைடு சேர் கொடுப்போம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சரியா? முன்னால் வாங்க, கீழ்ப்படிங்க, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடம் முக்கியம். ஒரு இடம் தான் இல்லை, ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு கீழ்ப்படியில் தான். தோத்திரம். ஹல்லேலூயா. வாங்க முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. தோத்திரம். இதெல்லாம் ஆண்கள் ஐக்கியத்தில் இருக்கிறவங்க நல்ல தைரியமாக சொல்லணும். நீங்களே அமைதியாக இருக்கக்கூடாது, ஊழியம் செய்யணும். தைரியமாக ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கூட்ட நேரத்தில் செல்ஃபோனையே பார்க்கக்கூடாது, மெசேஜ் அனுப்பக்கூடாது, பக்கத்தில் உள்ளவங்களை கவனிக்கப்படாது. பிரசங்கியாரை கவனிங்க, பேசுகிறத கவனிங்க. கர்த்தர் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. கூட்டத்துக்கு வந்தும் ஆசீர்வதிக்கப்படாமல் போயிடக்கூடாது. நீங்கள் கவனிக்கிறது பொறுத்து தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி பாஸ்டர் அரியலூர் வெஸ்லி ஜீவானந்தம் அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை மிக பெருமையோடு ஏற்றுக்கொண்டு என்னை ரொம்ப பாஸ்டர் ஐயாவுக்காக நன்றி. என்னை ஒரு ஜீவானந்தம், அண்ணன் ஜீவானந்தம் அவங்க நினைச்சு பாட்டு பாடும்போது கூட என்ன ஆனந்தம்னு பாடுறாரு. அல்லேலூயா. பாட்டில் கூட ஆனந்தம்.
ஆக உங்கள் எல்லாருக்கும் காவல்காரரா இருக்கிற அவரோடு எனக்கு கிடைச்ச இந்த 3 நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவங்கள விட 2 பேர் இளையவங்க இருக்கிறாங்க. செவிதேவன் 2 குமாரரும் வலது பக்கம் இடது பக்கம் பெரிய ஆளானாங்களாம். ஆமேன். ஒருத்தர் மீசை தாடி இல்லைனாலும் ரொம்ப அழகாக இருக்கிறாரு, ஒருத்தர் மீசை தாடி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாரு. அப்போ சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதின்னா அப்பா காலம் 300ன்னா இவங்க காலம் 3000மோ? அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இது நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி பாட்டா தெரியுதே. எப்ப பாடணும்? நேற்றா? அப்ப எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். தீமைக்கல்ல அவைகள், தீமைக்கல்ல சமாதானத்துக்கேதுவான் நினைவுகளே. தீமைக்கல்ல அவைகள், தீமைக்கல்ல சமாதானத்துக்கேதுவான் நினைவுகளே. ஆக அவர் பாதத்துல 3 நாள் காத்திருந்தா ஏதாவது ஒரு நன்மை கட்டாயம் கிடைச்சிடும். நீங்க சந்திக்கிற தீமையை மறக்கிற மாதிரி நன்மை. நம்ம ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் படித்தோம். 2 நாள்ல காயம் கட்டுவார், 3ஆம் நாள் நம்ம எழுப்புவார். அப்ப இந்த 2ஆம் நாளும் காயம் கட்டுவார். அல்லேலூயா. இந்த 2 நாள் படிக்கலாமா? ஏசாயா, இது ஓசியா. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பின்பு, 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்ப 3ஆம் நாள் நம்மை எழுப்புவார். 2 நாள் காயம் கட்டுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் காயம் இருக்குன்னு நேத்து கூட படிச்சோம். நம்ம அடிகாயத்தை கட்டும் நாளிலே ரொம்ப நேரம் தேடணும்ல. இன்னைக்கு அது கண்டுபிடிக்கலாமா? சீக்கிரமா கண்டுபிடிக்க பார்ப்போம். ஏசாயா 36 30 30:26. நம்ம அடிகாயத்தை கட்டும் போது கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதின் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே, அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போல, சூரியனுடைய வெளிச்சம் 7 தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இத ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார். உங்க உள்காயம், அடிகாயம் ரொம்ப பெருசு. நான் அதுக்காக பீலையாத், இது என்னது, கீழையாத்தின் ரண வைத்தியன், பிசின் தைலம் எல்லாம் கிடையாது, நானே உன் காயத்தை கட்டுவேன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பதான் அந்த உள்காயத்தை, ரொம்ப காலமா ஆறாத காயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, உங்க காயத்தை மேல் பூச்சாதான் கட்டுவோம். எங்களுக்கு டைம் ஏது சொல்லுங்க. இப்ப 8:30 மணிக்கு ஆன உடனே அகஸ்தராயன் கட்டளை பிறப்பிப்பார், சீக்கிரம் முடிக்க பாருங்கள்னு. அப்போ உங்க மேல எழுந்து அவங்கள விசாரிக்க அந்த காயத்தை, மேல் காயத்தை தான் எங்களால் மேல் பூச்சா தான் கட்ட முடியும். உங்க உள்காயத்தை ஆண்டவர் கட்டணும்னா இந்த 2 நாள்ல நம்ம எப்படி ஆண்டவர் காயம் கட்டுறாரோ அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த காயத்தை கர்த்தரே தான் ஏற்படுத்துறாரு. மறுபடியும் படிங்க, ஓசியா 6ஆம் அதிகாரம். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார். என்னது பீறினார்? இப்ப காயம் யாரால வந்தது? மற்றவங்களால வந்தது கொஞ்சம் இருக்கட்டும். பீறினார், அப்புறம் அவரே நம்மை குணமாக்குவார். அப்ப ஏன் ஆண்டவரே எங்களை பீறுறீங்க அப்படின்னு நான் கேட்டா, அதுக்கு முந்தின அதிகாரத்தை படிக்க சொன்னார். நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போல இருப்பேன், யூதாவை பீறி விட்டு போய் விடுவேன். இருக்குதா பாருங்க. நான் எப்ராயிமுக்கு எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும், எல்லாம் கவனிங்க, நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும்,
யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறி விட்டு போய் விடுவேன். இப்ப நம்ம அர்த்தம் கண்டுபிடிப்போம். எப்ராயிம் அப்படின்னா எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு வீடு வேணும், வேலை வேணும், வருமானம் வேணும், எல்லாம் கொடுத்துட்டாரு. இன்னும் கூட அவரை தேடலன்னா அவர் ஏன் பேர மாட்டாரு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 40 வயசுக்குள்ள உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாரு. படிச்சீங்களா? படிச்சிட்டீங்க. அப்புறம் வேலைக்கு போனீங்களா? ஆச்சு. கல்யாணம் நீங்க கேட்டா நடந்தது. அப்போ இதெல்லாம் 40 வயசுக்குள்ள. 40 வயசுக்கு மேல பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போலன்னா நான் பீறக்கூடாதான்னு கேட்டார். 40 வருஷம் அந்த சந்ததியை அரோசித்தேன், என் வழியை அறியல, என் கோபத்தில் நான் ஆணையிட்டேன்றார். அதனால 40 வயசுக்கு மேல சுகர் வந்தா ஆச்சரியப்படாதீங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பாலும் தேனும் ஓடுற தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம் தெரியுமா? சபை. இங்க பாருங்க, திருவசனமாகிய ஞானப்பால், தேன் கூடு. எவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து தேன் கூடு மாதிரி உட்கார்ந்துருக்கோம். இது இன்னும் தேடலன்னா ஆண்டவர் பீறுவார். அதுதான் சொல்றேன்னா, எனக்கு ஆயுசு போதாது சொல்லுங்க. ஆனா சொல்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லுங்க, இப்ப 40 வயசுக்கு மேல சொல்லுங்க, எனக்கு சுகர் வந்திருக்கு, பிரஷர் வந்திருக்குன்னா இதுக்கு மேல என்ன பேரணும்? ஏன் அப்படின்னா எப்ராயிம்னா ஃப்ரூட்ஃபுல். உனக்கு கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்ப இங்க இருக்கிற யாரும் சத்திரத்தில் தூங்கல சொல்லுங்க, ஊர் பேர் தான் சத்திரம். ஆனா முதலாளி நகருக்கு வந்த எல்லாருக்குமே நல்ல குடியிருப்பு ஏற்படுத்தி இருக்கிறார். அதான் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இங்க இருக்கிற யாரும் பட்டினியை பார்த்ததே கிடையாது. நீங்களா மனசுல சமாதானம் இல்லாம சாப்பிடாம உட்கார்ந்துருப்பீங்க, எனக்கு வேண்டான்னு. எங்க ஊர்ல ஒரு பையன் SLCல 3 முறை ஃபெயில் ஆயிட்டான். 3 முறை ஃபெயில் ஆயிட்டு அவன் இருக்கும்போது அவன் அத்தை மக நான் பாஸ் பண்ணிட்டேன்னு வந்து லட்டு கொடுக்குது. ஒரே அடி லட்டையும் ஆளையும் தட்டி விட்டான், உருண்டு போயிடுச்சு. அது போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, இவன் என்ன அடிச்சிட்டான் அம்மான்னு. ஒன்று அந்த அம்மா வந்து அவளை உனக்கு தானடா கொடுக்க போறேன், உனக்கு தானடா கட்டி கொடுக்க போறேன், நீ ஏன்டா அந்த லட்டு தட்டினாரு. அந்த 3 முறை ஃபெயில் ஆனாலும் யார் தெரியுமா? நான் தான். நானே ஃபெயில் ஆயிட்டேன்னு வருத்தத்தில் உட்காந்துருக்கேன், இவன் பாஸ் பண்ண. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ என்னை பார்த்தா ஃபெயில் ஆன மாதிரியா தெரியுது? சொல்லுங்க. அப்போ காயத்தை ஆண்டவர் கட்டணும்னா வேண்டியதெல்லாம் உங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டாரு. இப்போ வீடு கொடுத்துட்டாரு. 40 வருஷத்துக்கு மேல பாலும் தேனும் ஓடுற தேசத்தை தேடுறவங்க மாதிரியா இருக்கிறோம் நம்ம. சொல்லுங்க. பால்னா திருவசனமாகிய ஞானப்பால். எத்தனை பேருக்கு புரியுது? தேன்னா தேன் கூடு. இந்த தேன் கூட்டில் ஒழுகிற தேன் கொஞ்ச நேரத்தில் தீந்துரும். 9 மணிக்கெல்லாம் பறந்து ஓடணும். இப்போ நாங்கள் பண்ணுற பிரசங்கம் தெளிதேன், இதுவும் 8:45 தீந்துரும். நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. கண்மலை தேனினாலும் நான் திருப்தி ஆக்குவேன். நீங்களும் ஆண்டவரை உட்கார்ந்து 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 சங்கீதம் 70 படிக்கிறேன். தேவனே என்னை விடுவியும், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், தாமதியாதேயும். சங்கீதம் 70 தான் பாடுறேன். நினைப்பூட்டுதலாக பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம். இது சங்கீத கீத ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையா பைபிளை வந்து திறந்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கல்யாணத்தில் கொடுத்த பைபிளை சொல்லுங்களேன், ஜிப்பு போட்டு கொடுத்துட்டாங்களா, அதை திறக்கிறதுக்கே நல்ல நேரம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் சொல்ல புரியல உங்களுக்கு? நீங்க போய் அதை திறங்க. ஆமா, அப்போ மகத்துவங்களை ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. தேவனே என்னை விடுவியும், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். கடைசி வரி, தாமதியாதேயும். சீக்கிரமா ஆண்டவரே என்னை விடுவிச்சிருங்க ஆண்டவரே. எல்லாம் கவனிச்சிங்களா? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நம்ம போயிடணும்.
அதுதான் நலமும் விசாலமான தேசம். அதுதான் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். அதுதான் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். சொல்லுங்க, கர்த்தரே வந்து உங்களை விசாரிக்கணும் அப்படின்னா பால். இப்ப நான் பைபிள் மேல பைத்தியமா இருக்கிறவங்கள கையை வைத்து சொல்ல போறேன். எனக்கு உடனே மயக்கம் வந்து கீழே பொத்துன்னு விழுந்துருவேன். அங்க உங்க பாஸ்டர் லைட்டா ஐயோ இவ்வளவு பேரை கையை உயர்த்துறாங்கன்னு. பால் மேல பைத்தியமா இல்லையா நம்ம? நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? உண்மையில நீங்க பைபிள் பைத்தியமா ஆயிருங்க, நாளைக்கு சுகமா பொழுது விடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் சுக வாழ்வு விடியற்கால வெளுப்ப போல சீக்கிரத்துல துளிர்க்கணும். என்ன அர்த்தம்? பட்டு போயிருந்தா கூட துளுத்துறோம். இத சொன்னது கர்த்தருடைய வாய். நம்ம பாருங்க, பைபிளை பார்க்கறதே கிடையாது. அதை பார்த்துட்டு பொழுது விடிஞ்சாலே போதும். அப்ப பால் ஓடுற தேசம் தெரியும், தேடல. தேன் கிடைக்கிற இடமும் தெரியும், அங்கேயும் கூடல. சொல்லுங்க, நான் உங்களை நம்பலாமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை சீக்கிரமா விடுவிச்சிருங்க ஆண்டவரே. அப்போ பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வரலன்னு உடனே ஆண்டவர் அந்த ஜனங்க மேல கோவப்பட்டாரு. இந்த காலத்துல பைபிள் நம்ம கையில இருக்கு, அதனால நம்மளை பீர்றாரு. அன்னைக்கு இருந்தவங்க கையில பைபிள் கிடையாது. சொல்லுங்க, இப்ப எழுதி வேதத்தின் மகத்துவங்களை எழுதி என் பிள்ளைங்க கையில கொடுத்துருக்கிறேன். இன்னும் அந்நிய காரியமா நினைக்கிறாங்களே. ஆனா இந்த கையில ஒரு சின்னது இருக்கு பாரு, ரொம்ப விலை. இது சின்ன திரை, அப்புறம் வண்ணத்திரை, அப்புறம் நித்திரை, அப்புறம் தோத்திரம்னு கத்தரை. இது என்ன நியாயம் இது? இப்பவே ஒரு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு இல்லைன்னா எப்ராஹிம் உன்னை நான் பீறி போட்டுருவேன்றார். இப்ப காயம் அவர் படுத்தின காயம் எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. யூதா அண்ணா யார் தெரியுமா? துதிக்கிறவன். அல்லேலூயா. காலையில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. மத்தேயு 1:2 காலையில் வராதவர்களுக்காக மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். அப்போ இது ஒரு வார்த்தையான்னா, விசுவாசி ஆபிரகாம் அவன் தியானம் பண்ற பிள்ளை பெற்றான். தியானம் பண்றவனுக்கு சொல்லுங்க, ஜெபிக்கிறவனை பெற்றான். ஜெபிக்கிறவன் துதிக்கிறவனை பெற்றான். இதுதானே வரலாறுன்னாரு. சொல்லுங்க, விசுவாசியா நீங்க எவ்வளவு காலமா ஆயிட்டீங்க? சொல்லுங்க, விசுவாசி ஆயாச்சு. எத்தனை வருஷம் விசுவாசி? சொல்லுங்க. தியானம் பண்ணலையே. இரவும் பகலும் தியானம் பண்ற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்க தியானம் பண்றீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் வெளிப்பட்ட விசேஷத்தை எடுத்து வாசினார். உடனே எடுத்து வாசிக்கிறேன், படிக்கிறேன். வெளிப்பட்ட விசேஷம் 1:3. இவ்வளவு நேரம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அப்போ வாசிக்கிறவனுக்கும் கை கொள்றவனுக்கும் சீக்கிரமாவே ஆண்டவர் வாய்க்க செய்வார். அப்ப நான் பைபிள் படிக்கிறேன்னா ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, நான் நினைக்கிற அளவு நீ வாசிக்கலன்ட்டாரு. நான் அது வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறேன். பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, என்னோடு பேசினால் உம்மை நான் பாடுவேன். என்னோடு பேசினால் உம் பின்னே ஓடுவேன். உம்மை பாடவும் உம்மை தேடவும் பின்னே ஓடவும் ஆசை வைத்தேன். இந்த உயிரும் இந்த உடலும் உன் கரத்தில் ஒப்படைத்தேன். பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, என்னோடு பேசினா உம்மை நான் பாடுவேன். என்னோடு பேசினா உம் பின்னே ஓடுவேன். உம்மை பாடவும் உம்மை தேடவும் பின்னே ஓடவும் ஆசை வைத்தேன். இந்த உயிரும் இந்த உடலும் உன் கரத்தில் ஒப்படைத்தேன். அப்படி நான் பாட்டு எழுதுனா உன் பாட்டு இறைச்சல நிறுத்து. எழுதி கொடுத்ததையே வாசிக்கல, நீ உங்கள்கிட்ட பேசணுமான்னாரு பாருங்க.
நான் உண்மையை சொல்றேன், கர்த்தர் பேசினார். நான் எழுதி கொடுத்ததே நீ வாசிக்கல, அந்நிய காரியமா நினைக்கிற. உங்களோட இன்னுமா நான் பேசணும்னாரு பாருங்க. பாட்டு இறைச்சல் நிறுத்துனாரு பாருங்க. பாட்டே வரல 6 மாசம். பாடணும்னா பாட்டு வரல. ஆண்டவரே நான் பாடாம இப்படி இருப்பேன். நான் சொல்றது கர்த்தர் முன்னா சொல்றேன், பேசுங்கப்பா என்னோடு. நான் பேசல. அப்ப ஆண்டவர் இதை படினார். வாசிக்கிறவன்னா எந்த அளவுக்கு வாசிக்கணும் படிங்க பார்க்கலாம். வெளிப்பட்டின விசேஷம் அந்த டைட்டில் வாசிங்க. திவ்ய வாசகனாகிய. என்னது? திவ்ய வாசகனாகிய. அப்ப எந்த அளவுக்கு அவர் பேர் வாங்கியிருக்க பாருங்க. பைத்தியக்காரர், திவ்ய வாசகன், டிவைன் ரீடர். இப்ப இங்க இருக்கிற பாருங்க, படிக்கிறவங்க இன்னும் பைபிள் பைத்தியம் ஆகல. அப்புறம் எப்படி சீக்கிரமா நடக்கும்னு கேட்டார் பாருங்க. உடனே நான் பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே நான் பைபிள் படிப்பேன் ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு. அதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சு. போய் ஒரு கடற்கரையில் உட்காந்துருக்கேன். ஒரு பக்கத்து ஊழியக்காரர் சார்லஸ் அவர் பேர், அவர் டிவி பெட்டியை ஓங்கிட்டு போய் கடற்கரையில் உட்காந்து பாடுறேன், ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்க ஆண்டவரே வழி காட்டுங்க, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, என்னோடு பேசினால் உம்மை நான் பாடுவேன், என்னோடு பேசினால் உம் பின்னே ஓடுவேன், உம்மை பாடவும் உம்மை தேடவும் பின்னே ஓடவும் ஆசை வைத்தேன், இந்த உயிரும் இந்த உடலும் உன் கருத்தில் ஒப்படைத்தேன், பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு. கர்த்தர் சத்தம் கேட்கல. 6 மாசமா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு வாரம் காலையில் போயிட்டு கடற்கரையில் நிற்பேன், 1 மணி வரைக்கும் கடற்கரையிலே நின்றுக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் பேசல. ஆனால் 6 நாள் முடிஞ்சது. 7ஆம் நாள் ஒருத்தன் புல்லட்ல வர்றான். வண்டியை நிறுத்திட்டு என் கிட்ட வந்து, சார் டெய்லி நான் காலையில் வேலைக்கு போகிறேன் சார், இங்கே உங்களை பார்க்குறேன், திரும்பி வர்ற வரைக்கும் அங்கேயே நிற்கிறீங்களே, என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டான். நான் 1 மணிக்கு திரும்பி வர்றேன், நீங்கள் இங்கேயே நிற்கிறீங்களே, என்னதான் பண்ணுறீங்கன்னா. அப்போ நான் சொன்னேன், வாழ்க்கை என்பது கடல், வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல், அதுக்காக அலையுது குடல்னு. இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சது தெரியுமா? 8 மணிக்கே அலையுது குடல். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவன் சிரிச்சான். சார் ஒன்று மட்டும் புரியுது சார், அதுக்காக அலையுது குடல்னு மட்டும் புரியுது. நான் சொன்ன பிறவி பெருங்கடல், பாவக்கடல், சாபக்கடல், துன்பக்கடல், கண்ணீர் கடல், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜவுளி கடல். சொல்லுங்க, எங்க சகோதரிகளை கேட்டா தேவையில்லாம வாங்கி வாங்கி அடுக்க வேண்டியது. கல்யாணத்துக்கு போனா கல்யாண பொண்ணை விட ஓவரா போக வேண்டியது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மாப்பிள்ளை இதை பார்க்காம வர்றவங்களப்பா, நமக்கு புரியுதா? அப்படி போட்டுட்டு போனா மற்றவங்க கண்ணு படும், அடுத்தது 10 சவரம் பேங்க்குக்கு போயிடும், அதுக்கப்புறம் அது வெளியே எடுக்கிறதுக்கே 2.5 மாசம். ஏன் இருந்தா இருக்கட்டுமா வீட்டில், அதெல்லாம் நமக்கு புரியாது. அவங்க கௌரவமாக நினச்சிக்கணும். கல்யாண பொண்ணுக்கு தான் நம்ம போட்டு ரசிக்கணும், ஏன்னா அது வாழ்க்கைக்கு அதுதான் சீதனம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அது கவலை இல்லாமல் வாழணுன்றதுக்காக தான் நிறைய போட்டுன்னு போங்க. வேடிக்கை பார்க்க போகிறதெல்லாம் போட்டுட்டு போனால் இன்னும் நியாயம் இது. நான் சொல்கிறது சரி, நம்ம அந்த உலகத்துக்கு போக வேண்டாம், நான் பத்திரமா எங்கள் ஊருக்கு போனோம். ஏன் ஆண்டவரை நீங்கள் பேசலை அப்படின்னா, வாழ்க்கைன்ற கடலில் வழிகாட்டுற ஒரு இயேசு. இஸ்ரவேல் ஜனங்கன்னு ஒரு கூட்டம், அவங்களுக்கு வழி தெரியல, கடல்லையே ரோடு உண்டாக்குனார். அதனால் என் வாழ்க்கையில் கடலே எனக்கு வழி விட்டுரும், சமுத்திரம் என்னை விழுங்காதுன்றதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் தம்பின்னு. அவன் சொன்னான், என் பேர் பாண்டியன், எனக்காக வேண்டிக்குங்கன்னு சொன்னான். உடனே ஆண்டவரே அந்த கம்பெனியில் பாண்டியனுக்கு வேலை கொடுங்க ஆண்டவரே, அலையிறான்னு சொன்னேன். அவன் தேம்பி தேம்பி அழுறான், அந்த கம்பெனியில் வேலை கொடுங்க ஆண்டவரே. அவன் கல்யாணத்துக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டான் ஆண்டவரே, வேலை கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறான் ஆண்டவரே, நினைச்சிருங்க ஆண்டவரேன்னு அவன் தேம்பி தேம்பி அழுறான். இந்த 3 மாசத்துல அவனுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். முடிஞ்ச உடனே, பாண்டியா ஏன் அழுதுன்னா,
அந்த கம்பெனியில் தான் சார் வேலை தேடுறேன். டெய்லி 7 மணிக்கு வர சொல்லுவாங்க. போய் நிற்பேன். இன்னைக்கு பேச டைம் இல்லைன்னு மேனேஜர் அனுப்பிடுவார். இப்படி டெய்லி 7 மணிக்கு போவேன். அந்த கம்பெனியில் வேலை எனக்கு கிடைக்கல. தெர்மல் பவர் ஸ்டேஷன், கல்பாக்கம் தெர்மல் பவர் ஸ்டேஷன். அப்புறம் சார் நான் கல்யாணத்துக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டேன் சார். வேலை கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இயேசுனார் உங்கள் உள்ளத்திலிருந்து பேசினா என்னால் அழுக தாங்கலைன்னா. அவன் போன உடனே அவன் புல்லட்டை முறைச்சு பார்த்து என் டிவி ஸ்பிட்டியை ஒரு உதவிட்டேன். என்னை வேடிக்கை பார்க்கறதுனால புல்லட்டில் வர்றான், நான் ஒரு பழைய டிவி ஸ்பிட்டில் வரணுமான்னு ஒரு உதவிட்டேன் பாருங்க. அந்த டிவி ஸ்பிட்டி இப்படி சாஞ்சிடுச்சு. அப்புறம் தான் யோசிக்கிறேன், அது பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்த டிவி ஸ்பிட்டி. உடனே போய் அதை சரி பண்ணி ஸ்டாண்டெல்லாம் போட்டு ஐயோ இதை பத்திரமா பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இது என்ன நியாயம் இது? பாண்டியனுக்கு அந்த வேலை கல்யாணம்லாம் சொல்றீங்க, என் கதையை பத்தி நீங்க ஒன்றும் சொல்லி நீ பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போ. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, அவரே பீருவார். அதுக்காக சொல்ல வரேன். விசுவாசி ஆபிரகாம் தியானிக்கிற பிள்ளை பெற்றான். தியானிக்கிறவன் ஜெபிக்கிற பிள்ளைய பெற்கிறான். அவன் துதிக்கிறான். இதானுங்க நம்ம வாழ்க்கை. இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, உங்கள் எல்லாருக்குள்ள ஏதாவது ஒரு வரம், ஒன்று ஜெபிக்கிற வரமோ இல்லை பாடுற வரமோ சொல்லுங்க, இல்லைன்னா எங்களை மாதிரி ஆட்களை பாட வைக்கிற வரமோ. அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்கள்லாம் வாஸ்தா வரவே மாட்டேனுது, ஆனால் அவங்க வாஸ்தா இன்னொரு பாட்டு பாடணும் போல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. நம்ம ஜெப வேலை 9 மணி முடிகிறதுக்குள்ள நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கணும். பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ணா சப்பானியா வந்தவனை சொல்லுங்க தூக்கிட்டு வந்தாங்களாம். போகும்போது நடந்து பாடிக்கிட்டு போறானா. நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்கக்கூடாது சொல்லுங்க? நீங்க நாளை காலையிலேயே பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போயிடுறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. கையை அப்படியே இருக்கட்டும். இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா? நான் கேட்கிறேன், நான் கையை எப்படி காட்டுறேன், நீங்க கையை எப்படி காட்டினா என்ன அர்த்தம்? இருங்க, நான் கையை கீழே போடுங்க. இளையவர் கையை எப்படி காட்டினாங்க தெரியுமா? அதோட ஊருக்கு போயிரு. நீங்க அதை பார்க்கலையா? அதோட போயிரு. அந்த சமுத்திரத்தில் நாங்க விழுந்தா என்ன? சரி, இந்த முறை கை எப்படி காட்டுறீங்கன்னு பார்ப்போம். 1 2 3. இது எப்படி இருக்குன்னா கைகளை போடுங்க. ஒருத்தன் மாமியார் வீட்டுக்கு போனானா, மாமியார் பணியாரம் சுட்டுக்கிட்டு இருந்துதான். மருமகனுக்கு எத்தனை பணியாரம் வைக்கிட்டான்னு கேட்டாலாம் மாமனார்கிட்ட. அவன் தின்னுவான் 10, நீ வை 2ன்னாரான். அப்போ என்னை பார்த்தா அப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த மருமகன் நாளைக்கு ஊருக்கு போயிடுவாரு, 2 வச்சா போதும்னு கையை உயர்த்தி ஜெப வேளையாகிய 9ஆம் மணி மேலே வர்றதுக்குள்ள எங்க வாழ்க்கையில இதுவரை நடக்கலன்றதெல்லாம் நடக்கணும் ஆண்டவர். கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவே என்ன. எல்லாம் கவனிங்க, எல்லார் கையும் எனக்கு தெரியணும். எல்லார் கையும் என்னை பார்த்தா மோடி மாதிரி தெரியுது உங்களுக்கு? 1 2 3. இனி 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 வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா அப்பா 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 ஏசப்பா. நல்ல வாய் திறந்து இருங்க. நீங்க அப்பா அப்படின்னு கூப்பிட்டா சொல்லுங்க, அப்பா அண்ணு கூப்பிடுறதுக்கு அதிகாரம் வாங்கினவங்க. நம்ம அந்தப்படி பயந்து கூப்பிடுறதுக்கு அடிமைகள் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? தைரியமா கிருபாசனத்தை வந்து
அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு அதிகாரம் பெற்றவங்க. உங்க முகத்தை பார்த்தா அதிகாரமா கூப்பிடுற மாதிரி தெரியல, பயந்து பயந்து கூப்பிடுற மாதிரி. கை எப்ப உயர்த்தி அப்பா அப்பா ஏசப்பா இனி வாழ் இனி வாழ்ந்து காட்டுவே என்ன. கையை கிளை போடுங்க. என் மேல ஏதாவது வருத்தம் தான் நேர்ல சொல்லலாம்ல. கை எப்படி காட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரியே மரியாதையே ஊருக்கு போயிரு. கையை அப்படி நான் சொல்றேன், என்னோட இப்பவே நீ போயிடணும். டேவிட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன இன்னொரு ஜீவானந்தம்னு என்னை புகழாரம் பாடி என்னை வரவேற்றிருக்க எங்க ஊழியக்காரர் இவங்கெல்லாம் கையை எப்படி காட்டினா எப்படி நான் நாளைக்கு வர்றது? சரி, இந்த முறை உங்க உங்க முகத்திலையும் கையிலையும் அந்த வீராப்பு வைராக்கியம் தெரியணும். 1 2 3. அப்பவும் நான் தான் துவங்கணுமா? 1 2 3. இருங்க, கையை கீழே போடுங்க. எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா என்ன நம்பாதீங்கப்பான்னு கேட்டுச்சு. அப்ப கழுவுற மீன்ல நழுவுற மீன் இருக்குதோ? எங்க சகோதரர் பாட போறாங்க பாருங்க. என்ன நினைச்சீங்க நீங்க? நான் இட்லி 8 திம்பேன், சட்னி தொட்டு திம்பேன். இப்ப பாட போறீங்க. 1 2 3. இப்ப நான் அவங்கள சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நமக்கு மீச தேவையான்னு யோசிப்போம். 1 2 3. இது என்னங்க நியாயம்? நீங்களே சொல்லுங்க. 8 சாப்பிடுறது 1 வாயை திறக்கல, மிச்சமா 2 சாப்பிடுறது இவ்வளவு சத்தம் போடுது. இப்ப தேவன் உலாவுற நேரம். மௌனம் வந்துடாதீங்க. அல்லேலூயா. நான் 6 நாள் மௌனமாயிராதீங்கப்பா, பேசாம இராதீங்கப்பாண்டு. பாண்டியனுடைய கதையெல்லாம் சொல்றீங்க, என் கதையை கணக்கில் எடுக்க மாட்டீங்களான்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 1 நாள், சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 2 நாள். அப்படி தானடா நான் கணக்கு வைக்கிறேன். நீ என்னைக்கோ ஒரு நாளைக்கு பிரச்சனை முத்தி போகும்போது தான் என்கிட்ட வர்ற. ஆனா நான் எப்படி தெரியுமா? சாயங்காலம் விடியற்காலம், சாயங்காலம் விடியற்காலம். இப்ப சொல்லுங்க, நீ சாயங்காலம் விடியற்காலம் 1 நாள் கணக்கு பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பினாரு பாருங்க. ஒரே வார்த்தையில என்கிட்ட கர்த்தர் பேசிட்டார். காலையில எழும்புவேன், ஜெபம் பண்ணுவேன், சாயங்காலம் ஒரு ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சாயங்காலம் எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? உன் நகரத்துக்காக நான் தான் அழணுமான்னு கேட்டார். உன்னை வருகையிலே ஆஸ்வதிப்பேன், போகையில ஆஸ்வதிப்பேன்னா என்ன அர்த்தம்னா, இங்க வந்து ஆஸ்வதிப்பேன். நீ போறது உன் ஊருக்குள்ள, உன் ஊருக்காக நீ எப்ப அழ போறேன்னு கேட்டார். நான் உடனே எங்க ஊருக்குள்ள போய் எங்கேயோ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ஏதாவது ஒரு கடை மூடி இருந்தா அங்க உட்காந்து இந்த நகரத்தை ரட்சிங்கன்னு ஜெபம் பண்ணேன். இப்ப சகோதரிகளுக்கு அந்த விடுதலை இருக்காது. ஆனா காய் கடைக்கு போனா கிலோ ஏன் தக்காளி ஏன் 100 ரூபான்னு கேட்டாலும் கேட்பீங்க. சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கவர்மெண்ட்டே சரியில்லைன்னு நீங்க. நான் சொல்ல அங்க போனாலும் ஒரே நினைப்பு தான், இந்த நகரத்துல என்ன குடி வச்சிருக்காரு அப்படின்னு பைய கிளை வச்சுட்டு என்னைக்காவது நீங்க ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? என்ன கேட்கிறாரு ஆண்டவர். உன் நகரத்துக்காக நான் தான் கண்ணீர் விடணுமான்னு. உன் நகரத்துக்காக நீ அழமாட்டியா? நீ தானே அங்க குடியிருக்கிற பாருங்க. வீட்டில் ஒரு ஜெபம் காலையில், சாயங்காலம் கட்டாயம் என் நகரத்துக்குள்ள போயிடுவேன். ஒரு ஜெபம் பார்த்தீங்களா, என் சுக வாழ்வு தொடுத்துருச்சு. என் மனைவி சந்தோஷமா இருக்கிறா, என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு 4 குமார்த்திங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். 5 மக பெத்தா அரசனும் ஆண்டியா. என்னை பார்த்தா ஆண்டி மாதிரியா தெரியுது? சொல்லுங்க. 5 மக பெத்ததெல்லாம் என்ன மாதிரி என்னை பார்த்து சிரிக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை உயர்த்தி இப்ப சொல்லும் போதே செங்கோல் யூதா கிட்ட வந்துடணும். யூதா மாதிரி இல்லைன்னா கர்த்தர் பீறுவார். நீங்க கவனிச்சீங்களா? யூதா நீ பாலசிங்கம்,
நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். படிங்க ஆதியாகமம். யூதா நீ பாலசிங்கம். நீ சாப்பிட்டு முடிச்ச உடனே 2 வீலர்ல ஏறி போறத பார்த்தா ரொம்ப ரோஷம் வந்த மாதிரி தான் ஏறி போற. என் மகனே, சிங்கம் போலும், கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். சமாதானம் கர்த்தர், சமாதானம் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு நியாயப்பிரமாணியம். நாங்க எந்த ஊழியக்காரராவது உங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க? யாராவது சந்திச்சுட்டே இருப்பாங்க. சொல்லுங்க, உங்களை சந்திக்கிறாங்களா? சொல்லுங்களேன். அப்ப செங்கோல் அப்படின்னா நீ அரசாடுறத கர்த்தர் பார்க்கணும். சமாதான கர்த்தர். அதுக்கு தான் அந்த கையை எப்படி சொன்னா, அப்படி நீ இல்லைன்னா நான் உன்னை பீறி போட்டு போயிடுவேன். நீ வர்ற தோரணியை பார்த்தா வண்டியில வந்து இறங்குறத பார்த்த உடனே பாலசிங்க மாதிரி வர்ற, வீட்டில் போய் படுத்த உடனே கிழசிங்க மாதிரி ஆயிடுற. உன்னை பீர்னா என்ன தப்புன்னார். நான் சொல்றது அப்படியே தான் திருப்பி சொல்றேன். நீ வர்ற தோரணியை பார்த்தா அப்பா சொல்லு, பிச்சுக்கிட்டு வர்ற ஊர்ல இருந்து சர்ன்னு சொல்லு. ஆனா இங்க வந்து சாப்பிட்றத பார்த்தா கூட அடா 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 அடா, தமிழ்நாடு முழுக்க இவங்கள மாதிரி வசனம் கேட்கறவங்க யாரு இல்லைன்னு தான் கேட்கிற. ஆனா முக்காடை போட்டுட்டு நீ தூங்குறது யாருக்கும் தெரியல. இங்க இருக்கிற சகோதரிகளை கேட்க வேணாம், தூக்கம் வந்தா தலை இப்படி போயிட்டு இருக்கோம், பக்கத்து கதவு வழியே பூந்து வழியே போயிடும். இந்த மாதிரி இது சிங்கங்களின் வாசஸ்தலம். அது ராஜசிங்கம், இது குட்டி சிங்கம். இது கர்ஜிக்கணும், ஜனங்க பயப்படணும். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பா? நீ பாலசிங்கம்ல, ஏன் உன்னை பேர்றாருன்னு புரியுதா உனக்கு? நீ எழுப்பல. இதை எனக்கு சொன்னார். நீ எழும்பிடும் யூதா, நீ பாலசிங்கம். நீ போய் படுத்த உடனே கிழசிங்க மாதிரி ஆயிடுற. சொல்லுங்க, ஜெபிக்கணும்னு நினைப்பு தந்தாலும் அப்படி புரண்டு படுக்கிறது. அதுக்கு ஆண்டு சொல்றது என்னன்னா, கதவு அந்த அதுல ஆடுற மாதிரியே சோம்பேறி இருக்கிறான். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்புறம் ஜெபம் பண்ணலாம். பொழுது 3 மணிக்கு விழி போறோம், நம்ம இப்போ ஜெபம் அப்புறம் ஜெபம் பண்ணலாம். பார்த்தா 8 மணி ஆயிரும். நேற்று என்ன ஆண்டவர் 3:30 மணிக்கு எழுப்பினார். நான் ஜெபம் பண்ணா டேவிட் டிஸ்டர்பா இருக்குன்னு கதவு திறந்துட்டு வந்து அங்கிருந்து இது வரைக்கும் உலாவி உலாவி, என் தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உன்னை தேடுகிறேன் ஆண்டவரே, வறண்டது விடாய்த்தது தண்ணீரற்றது அப்படின்னு சொல்லி உலாவி உலாவி ஜெபம் பண்ணேன். நீங்க வேணா பாருங்க, சங்கீதம் 63, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாம் உம்மேல் தாகமாயிருக்குது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்குது. 63 சங்கீதமா? 63 எடுத்துட்டீங்களா நீங்க? நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்குது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்குது. அப்ப காலையிலேயே எழுந்து இந்த உலகத்தை படைச்சவர் நீங்க என்னுடைய தேவன் சொல்ல தெரியல நமக்கு. நான் சொல்ல, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய, நாளைக்கும் பொழுது விடியும் சொல்லுங்க. ஆமா, அதிகாலையில பொழுது விடிஞ்சா சுக வாழ்வு, 8:30 மணிக்கு பொழுது விடிஞ்சா போக்கடிச்ச வாழ்வு. அப்ப நீர் என்னுடைய தேவன். கட்டாயம் ஆண்டவர் தூங்காம உறங்காம இருப்பார் நம்ம தூங்குறதுக்காக. அப்படி விழிச்ச உடனே ஆண்டவரே அப்படி முழங்கால் போட்டா, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன், வறண்டதும், வறண்டுன்னா என் சரீரத்துல வர வர பலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. விடாய்ச்சது அப்படின்னா என்ன தெரியுமா? கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குது.
எத்தனை பேருக்கு புரியுது? வறண்டு போச்சு. முன்ன மாதிரி சுகமா இல்லை, என் உடம்புல அந்த பலம் இல்லை. விடாய்ப்புன்னா நடந்தாலே மூச்சு வாங்குது. இப்போ உங்களை நிறைய பேரை வாக்கு போக சொல்றாங்க. ஏன் போல தெரியுமா? அதை போங்க, பிரச்சனை. எங்க வீட்டம்மா ஒரு நாள் நான் வாக் போனா கால் நல்லா வரும் அப்படின்னு சொன்ன, நான் போய் ஒரு கிரவுண்ட்ல விட்டுட்டேன். இது ஒரு முறை நடந்தது தான், 9 நாள் படுத்துருச்சு. ஏங்க இந்த கால் வலிக்குது, இந்த கால் வலிக்குதுன்னு. இப்போ சொல்லுங்க, உங்களை பார்த்தா சொல்லுங்க, அப்படி டக் டக்குன்னு நடந்து போகும்போதே சொல்லுங்க, என்னதான் நடந்ததோ மாப்பிள்ளைக்குள்ள. என்ன இந்த அம்மா இப்படி பாடுது? நீர் என்னுடைய தேவன், 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 நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே தேடுகிறேன், வறண்டதும் வீடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்குது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்குது. வறட்சி வந்துருச்சு ஆண்டவரே, விடாய்ச்சி மூச்சு வாங்குது ஆண்டவரே. தண்ணீரட்டன்னா ஆண்டவரே என் தாகம் இன்னும் தேரல, இன்னும் என் லட்சியங்கள் எல்லாம் முடியல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப அப்பாவுடைய தாகம் எப்ப தீரும்? இவரையும் முடிச்சு விட்டு சொல்லுங்க, 2000 பேருக்கு சோறு போட்டாருன்னா முடிச்சிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் தலை மேல அவ்வளவு பெரிய சுமையை வச்சுக்கிட்டு சொல்லுங்க, இப்படி அப்படியே நடந்திருந்தா கோவம் வராது அவருக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பூம்புகார் பக்கம் நான் போயிருந்தேன். அப்போ கொரோனா, அந்த சுனாமி வந்த நேரம், யாருமே மீன் பிடிக்க போல, யாரும் போகக்கூடாதுன்னு ரூல். அப்போ என்ன கூப்பிட்ட பாஸ்டர் வில்லியம்ஸ், ஐயோ ஐயா இந்த சீசன்ல நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு, ஒரு மீன் கூட நம்மால அவர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, சபைக்கு நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க வந்திருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஒரு ஆள் ஒரு பெரிய பார்சலோட, இவ்வளோ நீள பார்சலோட உட்காந்துருக்கான். வில்லியம்ஸ் காலையில் 7 மணிக்கு, யார் அது? ஐயா நான் தான் ஐயா, இதை கொடுங்கயான்னு பார்த்தா ஒரு நீள விலை மீன். இவர் கேட்குறாரு, எப்படி நீ போனன்னு? அது ரூல் போட்டாங்க, ராத்திரி 12 மணிக்கு போனேன், யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு தூண்டில போட்டேன், போட்ட 5 நிமிஷத்துல இந்த மீன் கடிச்சிருச்சு. நான் போனதும் யாருக்கும் தெரியாது, இப்ப கொண்டு வந்ததும் யாருக்கும் தெரியாது. அப்போ அவர் கேட்கிறாரு, உனக்கு மட்டும் ஏன் இந்த ரிஸ்க்னு கேட்டாரு. அது ஒண்ணும் இல்லையா, சுனாமி வந்த அந்த விடியற்காலை நானும் என் மகனும் ஒரு படகுல இருந்தோம். திடீர்னு அலைகள் 100 அடி உயருது. அப்ப என் பையன், இயேசுவே இயேசுவே காற்றையும் கடலையும் அதட்டும், இயேசுவே இயேசுவேன்னா வாய் மேல போட்டேன். ஏண்டா 100 அடி உயரத்துல நம்ம இருக்கிறோம், இப்போ இயேசு எப்படிடா வந்து காப்பாத்துவாரு? அப்பா சும்மா இருங்கப்பா, அவர் காற்றையும் கடலையும் அதட்டுவாருன்னு அவர் சொன்னாராம். நீ வாயை சும்மா மூடிக்கிட்டு, சர்ச்சுக்கு போகாதன்னு கேட்டியா? அந்த பைத்தியக்காரன் உன்னையும் பைத்தியக்காரன் ஆக்கிட்டான். அது எப்படிடா? கடல் 100 அடி அலைக்கு மேல போர்டு நிக்குது, படகு நிக்குது. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு பயமா இருந்தா கூப்பிடுங்கப்பா. நான் கூப்பிட மாட்டேன், உங்க இஷ்டம், நான் கூப்பிடுறேன். இயேசுவே 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 இயேசுவேன்னு கூப்பிட கடல்ல அலை இன்னும் கொஞ்சம் உயரும் போதான். டேய் சொன்ன கேளு, அவங்க அப்பா சும்மா இருங்கப்பா, இயேசுவே இயேசுவே என்ன பைத்தியக்கார மாதிரி கூப்பிடுறான்னா, அந்த கடல் அப்படியே கீழே இறங்கி படகை மட்டும் கரையில தள்ளி விட்டுட்டு மறுபடியும் பின்னால போய் பெரிய அலையா எழுந்துச்சான். படகுல இருந்து வெளியே வந்து விழுந்தவங்க ஒரு சின்ன அடி இல்லாம விழுந்துட்டோங்க. அன்னைக்கு என் பிள்ளை இயேசுவேன்னு கூப்பிட்டதுனால நானும் பழிச்சிருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு. சொல்லுங்க, நான் எத்தனை அனுபவங்களை சொல்லணும்? ஆமா, நீங்க வருகையில ஆசீர்வதிக்கப்படுவீங்க, போகையில உங்க ஊருக்காக யார் பாரப்படுவாங்க? அப்படி சாயங்காலமா டியூட்டி முடிச்சு வரும்போது வண்டியை கொஞ்சம் நிறுத்திட்டு, நல்ல ஊரை ஆண்டவரை எங்க ஊரை ஆசீர்வதிங்கன்னு அப்படி சொல்ற பழக்கமே இல்லையே. நீங்க நல்ல ஜவுளி கடைக்கு போனாலும் சொல்லுங்க, அங்கேயே நின்று எவ்வளோ நல்ல ஊர்ல என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, ஒரு முறை கூட இல்லையே.
எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவேன். எனக்கு எப்படி கேட்க தெரியுமா? என்ன நம்பாதீங்க பாடு. நான் உங்க முகத்தை பார்க்கும்போது அதுல ஒரு வைராக்கியம் வர்றதை நான் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் முன்னால ஒரு பிரவுன் டிஷர்ட் போட்டிருக்கிறவர், ஐயா இப்படின்னு தெரியாம நம்ம வந்து உட்காந்துட்டோமே, இவர் நம்மள வேற முறைச்சு பார்த்து பேசுறாரு, நம்மள தான் பேசுறாரோ. யாரு நான் சொல்ல மாட்டேன். அவர் உட்கார்ந்து தோரணை, நம்ம தெரியாம வந்துட்டோமோ. ஆண்டவர் யாரையும் முகாந்திரம் இல்லாம அழைக்க மாட்டார். கருவுல உருவாகும் போது எந்த கருவை அவர் கண்ணு பார்த்ததோ அவங்களை அவர் விடவே மாட்டார். கருவுல உருவாகும் போது உங்க கருவை கண்டவர் அவர். நமக்கெல்லாம் பிறந்த நாள் தான் தெரியும், பிறந்த நாள் தான் தெரியும். ஆண்டவருக்கு இந்த கரு உருவான நிமிஷமே தெரியும். இந்த அவயவங்கள் என்ன பார்க்கிற கண்ணு, என் சத்தத்தை கேட்கிற செவி, என் கூட பேசுற வாய், எனக்காக நடக்கிற காலு, எனக்காக ஓடுற அப்படின்னு அன்னைக்கே அவயவங்களுக்கு பேர் எழுதினவர். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு நாள் மோட்டார் சைக்கிளில் போகும்போது கீழே விழுந்துட்டேன். பேண்ட் கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு. தூதர்களே எங்க போனீங்க நீங்க? என் வழிகளெல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் கீழே விழுந்துட்டேன், எங்க நீங்க போனீங்க அப்படின்னு. நான் யாரும் இல்லை சுற்றிலும். இப்படி பேசியிருந்தா பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருப்பாங்க. நான் கேட்கிறேன், தூதர்களே இப்படி நான் விழுந்துட்டேன், நல்ல பேண்ட் கிழிஞ்சு போச்சேன்னு. பின்னால யாரோ சொல்றாங்க, ஊர் சுத்துற காலுக்கெல்லாமா தூதர் காவல் கேட்குது. சும்மா ஊர் சுத்துற கால், நீ கர்த்தரை தேடு, உன் பாதங்களுக்கு தூதர்கள் காவல் இருப்பாங்க சொல்றாருல. அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது நான் கண்டேன், நீ லேசில வர்ற ஆளு இல்ல, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன். அங்க வந்த உடனே நாசிரத்தூர்ல என்ன நன்மை கிடைக்கும் நீ எப்படி கேட்கலாம்? இதிலும் பெரிதான விலை காண்பாய். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறதும், நான் அங்க சிங்காசனம் போட்டிருக்கிறதையும் உன் கண்கள் காணும். இப்ப வீட்டுக்கு போன உடனே சாதாரணமா நினைச்சிடாதீங்க, அங்க ஆண்டவர் சிங்காசனம் போட்டுருவார். அங்க 6 நாளும் தங்கணும் ஆண்டவர். நீங்க ஒரு நாள் அவர் முன்னால வந்து குந்தணும். எத்தனை பேருக்கு புரியுது? நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். நீங்களே சொல்லுங்க, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்குது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்குது. அல்லேலூயா. நான் 3:30 மணிக்கு எழுந்த உடனே உலாவி ஜெபம் பண்ணேன். ஆமா, ஏசி ரிமோட் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன். எங்க ஆள் இருக்காரு பாருங்க, நான் கொஞ்சம் கூலா வச்சிருந்தா அவருக்கு பிடிக்கல, உடனே ரொம்ப கம்மி பண்ணி வச்சிடுறாரு. நான் உடனே அது செல்போனில் எங்கேயும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன். எதை? ரிமோட்டை எடுத்து வச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா தூங்கினேன். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்கு போன உடனே சொல்லுங்க, நான் இட்லி 8 திம்பெல்லாம் இருக்கட்டும், இந்த மாம்சத்தில் ஆண்டவரை இன்னும் வறட்சி விடாய்ப்பு தண்ணீர் நிலத்தில் இருக்குது அப்பா, எனக்காக நீங்க தீவிரமா எழும்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க எழும்புங்க, கர்த்தர் எழும்புவார். கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்பாதீங்கப்பா. அந்த பேத்தி இருக்கிற நான் தப்பா பண்ணுவேன். சரி, கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன்
கர்த்தரா இருந்தா உங்களை கூப்பிட்டுருவாரு. சேனையில் கர்த்தரா இருந்தா யுத்தத்தை முடிச்சிருவார். நான் சொன்னது புரிஞ்சுதா? கர்த்தர் நல்லவர், யாரும் அவர்கிட்ட வரலாம். ஆனா சேனைகளின் கர்த்தரா எழும்பிட்டாருன்னா யுத்தத்துல வல்லவரா இருப்பார். அப்ப நீங்க அவர் ராணுவத்துல ஒரு வீராங்கனை இன்னும் நிரூபிச்சிருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் பெங்களூர்ல மிலிட்டரி கேம்ப் பக்கம் போவேன். பாயே மூச் அப்படி வைக்கணும் காலை. கொஞ்சம் லேட்டானா அந்த கேப்டன் வந்து கால் மேலே அடிப்பான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி காலை தூக்கி டக்குன்னு வைக்கணும். கொஞ்சம் லேட்டா வச்சா அந்த கேப்டன் வந்து அடிப்பான் கால் மேல. பரிதாபமா இருக்கும். நான் சொல்ல அந்த கேப்டன் நான் சொல்றது. அதே மாதிரி இஸ்ரவேல் தேசத்துல கர்த்தரை தேட வேண்டிய நாள்ல ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா தாடியை பிடிச்சி நிற்பான் ஆசாரியன். சொல்லுங்க, எங்க போற இன்னைக்கு, எங்க போற நீன்னு ஒரு அடி அடிப்பான். எங்க ஆசாரியன், ஏன்னா யூத கோலையிலிருந்து எல்லாம் தாடி வச்சிருப்பாங்கல்ல, தாடியை பிடிச்சி அடிப்பாங்க. இன்னைக்கு நாங்க அப்படி சொல்ல முடியாது. ஒன்று சொன்னாலே போதும், 9 மாசம் காணாம போயிடும். ஐயா பாரு எப்படி சிரிக்கிறார் பாருங்க. எங்க பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு புரியும். அவர் நல்லவர் மட்டும் இல்ல, யுத்தத்துல வல்லவர். உங்களுக்கு எத்தனை யுத்தம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? எவ்வளவு யுத்தம். நீங்க மட்டும் சேனையில சேர்ந்து கையில பட்டயத்தோட, சொல்ல விசுவாசன்ற கேடயத்தோட, ஆயத்தம் என்னும் பாதரட்சியோட நடந்து பாருங்க, ஒரே வாரத்திலேயே வித்தியாசம் தெரியும். இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா. கவனிங்க, அந்த சவுண்ட் சிஸ்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற கையை உயர்த்தலையேன்னு அவரையே கொஞ்ச நேரம் முறைச்சு பார்த்தனா, இந்த கிழமை நம்மளை விட மாட்டான்னு கையை உயர்த்த. ஒரு தீர்மானத்துக்கு வாங்க, நம்ம ஜெபத்தை முடிக்க போறோம். சொல்லுங்க, நான் அவரையே முறைச்சு பார்த்தேன்னா உடனே நமக்கு வேற வழியே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, யார் இப்போ வறட்சி விடாய்ப்பு, இன்னும் அந்த லட்சியத்துல நான் தோல்வி, இன்னும் இவ்வளவு பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு சொன்னேன், அந்த கை இறங்கவே கூடாது. ஆண்டவரே வந்துருங்க, உயர்த்துங்க உயர்த்துங்க. நாங்க கொடியேற்றோம் ஆண்டவரே. உமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்துங்க ஆண்டவரே, ஒரு கொம்பை உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த பண்டிகையை ஆண்டவரை நாங்க கொண்டாடும் போது உன் பிள்ளைகளுடைய கொம்பை உயர்த்துங்க ஆண்டவரே. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பா அம்மா உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான், அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மான்னு கூப்பிடவா. ஆமென். ஒரு ஊழியக்காரருடைய அக்கா கல்யாணம். அவங்க அப்பா சொல்றாரு, என்னடா ஏசு ஏசுன்னு பைத்தியக்காரனுங்களா நீங்க, இன்னும் ஒரு 20 நாள்ல அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஒரு 4 சவரம் வாங்கி கொடுக்க கூடாதா நீ? அவர் ஒண்ணு என்ன ஜெபத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு, திருப்பத்தூர் ஆசிரமத்துக்கு. முழங்காலே நிக்கிறாரு 3 நாள். நான் அவர் கண்ணை திறக்கும் போதெல்லாம் முழங்கால இருப்பேன்.
கண்ணை மூட்டானா டக்குன்னு உட்காந்துருவேன். இது என்னடா அது தெரியாம போய் இந்த ஆளு கூட சேர்ந்து இப்படி முழங்கால், அவர் முழங்காலே நிற்கிறாரு, எப்பவும் உட்கார்றாரு. அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம், வெஸ்லி இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் இங்கே செல்லாது, உங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்துனதெல்லாம் போதும், என்னை ஏமாற்ற முடியாது. எனக்கு எவ்வளோ பேர் காலேஜில் தெரியும், ஆனால் உன்னை கூட்டு போக சொன்னார் கர்த்தர்னு. என்னை முழங்கால் போட வச்சு வச்சு முட்டியெல்லாம் வலிக்குது எனக்கு. ஆனால் 3 நாள் முடிஞ்ச உடனே கர்த்தர் வந்தார், ஜபத்தை கேட்டார் வெஸ்லின்ட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறார் ஊரிஸ் கல்லூரிக்கு. அவர் ஊரிஸ் கல்லூரியில் 3rd இயர் மாணவர். ஆனால் அவருக்கு டெல்லியில் ஒரு அழைப்பு வந்தது பிரசங்கத்துக்கு. இவருக்கு ஃப்ளைட்டில் ஏறி போகிறாரு. யார் 3 நாள் ஜெபம் பண்ணார் அவர். 3 நாள் முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது ஒரு பார்சலை கையில் கொடுத்து, இதை எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட கொடுக்க சொன்னாருன்னு. அதை திறந்து பார்த்தா 4 சவர நகை இருக்குங்க. சொல்லுங்க, நீங்கள் என்னதான் இங்கே உட்கார்ந்தாலும் உங்கள் கவனம் எது மேலே இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியாதா? சொல்லுங்க, என் நினைவுகளை நீர் தூரத்திலிருந்து அறிகிறேன். உங்கள் பிள்ளை கல்யாணம் அப்படின்றது உங்கள் சும்மன்னு தெரியாதா அவருக்கு? நான் சொல்றது புரியாதா உங்களுக்கு? அல்லேலூயா. நீ என்னதான் இருந்தாலும், நீ எவ்வளவு தோல்வி, என் பிள்ளை தோல்வியா இருந்தாலும் நான் ஜெயமாக்குறேன்னு ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு தெரியலையா? வந்துருங்க, கையை உயர்த்தி, இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா. வந்துருங்க, அப்பா அப்பா ஏசப்பா. கையை கீழே போடுங்க. சென்னையில் ஒரு கூட்டம் முடிச்ச உடனே வெளியே ஒரு அம்மா நிற்கிறாங்க. அதெல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு பாட்டு வராது பாஸ்டர் அப்படி, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தினே இவள் என் துதியை சொல்லி வருவார்கள். வீட்டில் போய் அந்த ரூமர், அந்த அவங்க மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்குது, போய் அதை பண்ணுன்னு. ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், என் மக அமெரிக்காவுக்கு போயிருக்கா, அவளுக்கு விசா எக்ஸ்பைரி ஆக போகுது, இன்னும் 1 மாதத்தில் விசா முடிய போகுது. வேலைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. 6 மாதமாக அமெரிக்காவில் இருக்கிறாவ. ஒரே பொண்ணு. நாங்கள் செல்வாக்கா இருந்தா, அவள் ஆசைப்பட்டான்னு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சுட்டோம். அவங்க அத்தை வீட்டில் இருக்கிறா. ஆனால் இன்னும் 1 மாதத்தில் விசா எக்ஸ்பைரி ஆக போகுது, வேலையும் கிடைக்கல, 2த்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுச்சு. என்னால் முடியாதுங்க. உனக்கு உண்மையாகவே அக்கறை இருந்தா போய் 2 கையும் உயர்த்தி சொல்லுங்க, காலை மாலை காலை மாலை காலை மாலை ஜெபம் பண்ண முடியாதான்னு. சரி பண்ணுறேன்ட்டு போகுது. 1 மாதம் இல்லை, 2 மாதம்தான். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அண்ணா நகர் சென்னையிலிருந்து. ஐயா என் மகளுக்கு கிரீன் கார்டு கிடச்சிருச்சுன்னு. அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கிரீன் கார்டு கிடச்சிருச்சு. அடுத்து சீமன் கம்பெனிலிருந்து என் மகளுக்கு இன்டர்வியூ வந்தது. சீமன் கம்பெனியிலிருந்து இன்டர்வியூ வந்தது. 200 பேர் அட்டன் பண்ணாங்க. அதில் என் பொண்ணு மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கிறா. சொல்லுங்க, ஆண்டவருக்கு ரெட்டிப்பாக தான் கொடுக்கணும்னு எண்ணம். எத்தனை பேருக்கு புரியுது? ரெட்டிப்பாக நன்மை தருவேன், அடுத்த வருஷம் தருவேன், இன்னைக்கே தருவேன். இது 2வது நாள். 2 நாளில் நம்மளை காயம் கட்டி 3ஆம் நாள் எழுப்புவார். கையை வச்சு சொல்லலாமா? இனி வாழ்ந்து காட்டுவே அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன. இப்ப யார் மனசுக்குள்ள உண்மையா தீர்மானம் பண்ணீங்களோ அவங்க எழும்பி நில்லுங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். இது 2ஆம் நாள். எங்க காயத்தை கட்டி நாளைக்கு எங்களை எழுப்பணும். 3ஆம் நாள் எங்களை எழுப்பணும். பாதாளத்தை 3 நாள்ல ஜெயிச்சவர், மரணத்தை 3 நாள்ல ஜெயிச்சவர், சாத்தான 3 நாள்ல ஜெயிச்சவருக்கு முன்னால அந்த கொஞ்சம் ஐயா நீங்க உட்காருங்களேன். நீங்க 2 பேரும் உட்காருங்க. ஐயா நீங்க 3 பேருமே உட்காருங்க. ஐயா உட்காருங்க. சொத்துரும் சொத்துரும். கால் முடியாதவங்க யாராவது இருந்தா நீங்க உட்கார்ந்துருங்க. ஆமென். உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும்.
நாளை காலையில் வச்சுன்னா நீங்க சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. உங்களை பத்தி ஒரு நாளா எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஜெபம் பண்ண போனோம். ஆமென். ஒரு ராஜாவுடைய பிறந்த நாள். ஒருத்தன் ஒரு ஆப்பிள் வச்சான், இங்கே நில்லுன்னார் ராஜா. இன்னொருத்தன் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சான், இங்கே நில்லுன்னார். ஒருத்தன் ரோஜா வச்சான், இங்கே நில்லுன்னார். ராஜா கேட்டார், என் பிறந்த நாளுக்கு ஒரு ஆப்பிள் தான் கொடுப்பியா நீ? உனக்கு வேற ஆப்பிள் கிடைக்கலையா? நீ என்ன நினைப்ப? ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கிற? நீ என்ன நினைக்கிற? ஒரே ஒரு ஒத்த ரோஜா வைக்கிற, ஒரு மாலை கொண்டு வரக்கூடாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா ராஜா. அப்போ ஆப்பிள் வச்சவன் சொன்னானா, ராஜா இந்த ஆப்பிளை சாதாரணமாக நினைக்காதீங்க, உங்ககிட்ட பேசும் ராஜா அப்படின்ட்டு போறானா. இந்த எலுமிச்சம்பழம் சாதாரண நினைக்காதீங்க, உங்களுக்காக துடிக்கும் ராஜான்னு. இந்த ஒத்த ரோஜா வச்சுவன் இந்த ரோஜாவை சாதாரண நினைக்காதீங்க, அது ரொம்ப பேசும், உங்களால சமாளிக்க முடியாதுன்ட்டு போயிட்டானா. ராஜா ஆப்பிள் பழத்தை எடுத்தானா, அது பேசலையா. இன்னும் நீ பேசுவேன்னு சொன்ன ராஜா. ராஜா நீங்க தங்கமான ராஜா, ஜூஸ் போட்டு குடிங்க, பசியா இருக்கிறீங்கன்னு நினைச்சான். அது அடா அடா அடா, இவ்வளவு நல்ல ஆப்பிளா? இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்து, ராஜா என் சைஸை பார்த்தெல்லாம் நீங்க தீர்மானம் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க சூடா இருந்தீங்கன்னா அது உடனே ஜூஸ் போட்டு கொடுங்க, உங்க உடம்ப கூல் ஆக்கிடுவேன்னுச்சான். என்ன யோசிக்கிறீங்க? உடனே ஜூஸ் போடுது. அடா அடா அடா, பேசுற ஆப்பிளே என்கிட்ட பேசுறன்னு. இந்த ஒத்த ரோஜாவை எடுத்து கையில வச்சு முறைச்சு பார்த்தாடா. நீ ரொம்ப ஓவரா பேசுவேன்னு சொன்னானே அவன், நீ வாயை திறக்கலையே, என்ன விஷயம்னு அமைதியா இருக்கான். ராஜா ராஜா மகாராஜா தங்கராஜா ராஜா ராஜான்னு. சரி சரி சொன்னது போதும், என்ன சொல்ல வர்ற? ஒண்ணு இல்ல ராஜா, நான் காட்டுல இருந்தேனா, இப்ப உங்க ரூட்ல இருக்கிறேன் ராஜா. ராஜா இப்ப சொல்லுங்க, டாஸ்மார்க்ல எல்லாம் பாஸ் மார்க் வாங்குறது இங்க நிக்கன்னு யாரு கண்டா? ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. காட்டுல இருந்தனா, இப்ப உங்க ரூட்ல இருக்கிற ராஜா. ராஜா மகாராஜா, உங்க ராஜ்யத்தில் நினைச்சிருங்க ராஜா. மகாராஜா மகாராஜா மகாராஜா, உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. ராஜா நிறுத்து நிறுத்து நிறுத்து. காட்டுல இருந்த, இப்ப என் ரூட்ல இருக்கிற. நான் நிறுத்த முடியாது ராஜா. நீங்க என்ன சொல்ல நிறுத்த முடியாது. நான் முள்ளுல இருந்தேன், இப்ப உங்க கையில் இருக்கேன். காட்டுல இருந்தேன், உங்க ரூட்டுக்கு வந்தேன். முள்ளுல இருந்து என்ன தூக்கி உங்க கையில வச்சிருக்கிறீங்க. நான் பாடாம எப்படி இருப்பேன்? மகாராஜா. ராஜாவுக்கு அடா அடா அடா, நீ இவ்வளவு பேசுவேன்னு சொல்லலையே அவன். அப்படி சொல்லிட்டு, சரிம்மா சரி ரோஜா அப்படின்னாரா. ராஜா நீங்க சீயோனுக்கு ராஜா, நான் தான் சாரோனுக்கு ரோஜா அனுச்சான். சொல்லுங்க, கோடி மக்கள் இருந்தாலும் அந்த ராஜாவுடைய ஜோடி தான் நீ. எல்லாரும் சாக்கு போக்கு சொல்லலாம், நீ சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? மகாராஜா, ரெண்டு கையை வச்சு கூப்பிடலாமா? மகாராஜா மகா, நிறுத்தாம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கல. மகாராஜா, சத்தமா சத்தமா சீரியஸா மாறா மாறா மாறா. மகாராஜா மகா, சத்தமா கூப்பிட்டுட்டே இருங்க. மகாராஜா, முந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. இப்ப நீங்க முழு பலத்தோட இதோட சேரணும்னு உங்களை யாரும் கூப்பிடல. மகாராஜா, சத்தமா மகாராஜா, உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. வானாதி வானங்கள் உமதல்லவா,
காக்கின்ற தேவன் அல்லவா. 2 நாள் முடிய போதுப்பா. எங்க உள்காயம் அடிகாயத்தை கட்டுங்கப்பா. வானாதி வானங்கள் உமதல்லவா, வாக்குதத்தம் காக்கின்ற தேவன் அல்லவா. இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? இது நடக்குமா? சுகமாகுமா? வானாதி வானங்கள் உமதல்லவா, வாக்குதத்தம் காக்கின்ற தேவன் அல்லவா. உம் சமூகம் எங்கு வந்தார் என்று வந்தார், உம்மடியார் நாங்கள் சுகம் பெறுவோம், ஜெயம் பெறுவோம். மகாராஜா முழு பலத்தோடு, மகாராஜா இன்னும் பலத்தோடு, மகாரா இன்னும் பலத்தோடு, மகாராஜா மகாராஜா மகாரா இன்னும் பலத்தோடு, மகாராஜா உங்கள் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா. தேவா நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் வெளியே போக மாட்டேன்னு சோர்ந்து உட்கார்ந்துருந்தேன். என்ன ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு எங்க வீட்டம்மா புலம்ப ஆரம்பிச்சு. ஏன்னா அது கடைக்கே போகாது, லைஃப்ல கடைக்கே போனதில்லை. 10 நாள் நான் கடைக்கு போகணும்னா அதுவே கடைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. எங்கம்மா ஐயான்னா அவரு சோர்ந்து இருக்கிறாருன்னு. ஆண்டவர் என்ன பேசினார் தெரியுமா? தேவனுடைய ரகசிய செயல் உன் கூடாரத்தில் இருக்கு. அந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது என்னை யாரோ உரசிக்கிட்டு போனாங்க. நான் எழும்பிட்டேங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் இங்க உலாவுறாருல்ல, சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன போல ஒருத்தன் சந்தோஷமா இல்லைங்க. நான் அழுதுகிட்டே இருந்தது நிறைய பேருக்கு தெரியும். இப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்றீங்கன்றாங்க. போன வாரம் சென்னையில் ஒருத்தர் சொல்றாரு, இது சிரிச்சுக்கிட்டே ஊசி போடுவாருன்னாரு. அது யோசிக்க வச்சிரும் அப்படின்னாரு பாருங்க. எனக்கு சந்தோஷமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப கால் வலிக்கிறதுக்குள்ள ஒரு முறை கூப்பிட்டுட்டு உட்கார போறோம். மகாராஜா மகாராஜா மகாராஜா. இப்ப அதை விட சத்தமா கூப்பிடலாமா? மகாராஜா 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 உந்தன் ராஜ்யத்தில் எம்மை நினைத்தருளும் தேவா தேவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் உணர்ந்தீங்களா? ஆமென். நேற்று தினத்துல 2 பேரா வாங்க, வஸ்திரத்தை பிடிச்சிட்டு 10 பேரை கூட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு பேசினார். இன்னைக்கு என்னன்னா